காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த தேர்தல் திருவிழாவில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். சார் வணக்கம். சார், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் திருவிழாவில் நம்ம அரசியல் சம்பந்தமாக, அதுவும் தேர்தல் சம்பந்தமாக கிரவுண்டில் என்ன நடக்குது, அதே போல் வேட்பாளருக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏன் அந்த தலைவர் அப்படி பேசுகிறாரு, இந்த தலைவர் அவர் சொன்னது என்ன கவுண்டர் கொடுக்குறாருன்னு பேசிட்டு வரோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் போகிறாங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அது ட்ரெண்டாகவே இருக்கும். எப்படின்னா, ஊருக்குள்ள விட மாட்டாங்க, ஏரியாக்குள்ள விட மாட்டாங்க, வரக்கூடாது, நீங்கள் எங்களுக்காக எதுவுமே செய்யலை, இப்போ மட்டும் ஏன் வராங்க ஓட்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்கும். நம்ம தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நடந்தது அது. தற்போது ஆராசாவோட காரை வந்து வழி மறிச்சுக்கிறாங்க. எங்கே மறிச்சாங்க? அவர் ஊருக்கு போறாரு நீலகிரி. இது என்னன்னா, இது வந்து தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னா இந்தியா லெவலில் பயங்கரமான அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இங்கே லோக்கலில் ஏதாவது ஒரு ஆஃபீஸரை அந்த மாதிரி ஆட்களை தூக்கி போடுவாங்க. அவங்க இவ்வளோ நாளாக இங்கேயே இருப்பாங்க. அவங்க இன்னும் அந்த இதுலேருந்து வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. நானா அதிகாரியா அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே புளியங்குடியில் இது மாதிரி ஒரு எம்எல்ஏ காரை மடக்குவாங்க. ஒரு பெண் அதிகாரி தான் அவங்களும். மடக்கிட்டு அவர் ஒரு சீட்டை கொடுப்பாரு, வாங்கி பார்த்துட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் கேட்கும்போது, இல்லை சார் மடக்குனேன் சார், செக் பண்ணோம் சார், அண்ணன் செக் பண்ணலையே, விஷுவலில் எதுவுமே இல்லையே அப்படின்னா, இல்லை சார் அப்படி சார் இப்படி சார், சாரி சார் அது இதுன்னுவாங்க. அவர் திமுக எம்எல்ஏ. சேம் அதே மாதிரி ஆராசா நீலகிரி வேட்பாளர் அவர் மடக்குறாங்க. மடக்குனதில் அந்தம்மா ஒரு பெண் அதிகாரி இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு செய்தியாளர் சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி காரை செக் பண்ணி, ஆமாம் சார் தரோவா செக் பண்ணி அனுப்பிச்சேன்னு. இல்லையா மேடம், கதவு திறக்குறீங்க, பேக் டோரு திறந்தா ஆராசா வண்டியில் அவர் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். கண்ணை மூடிட்டு இது பண்ணால் அவர் முகம் ஞாபகத்துக்கு வருதா? வருது. எனக்கு வரல. ஏன்? எனக்கு ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஃபேஸ் தெரியாது. அந்த அளவுக்கு தான் ஒரு இது. ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர் இருக்காதுன்னு தெரியும் எனக்கு. அது தெரியும், அதை தான் நான் கேட்குறேன். கண்ணை மூடிட்டு அவர் முகத்தை கொண்டு வாங்க. இப்போ ஸ்டாலின்னா கண்ணை முன்னா ரைட், உதயநிதினா ரைட், இப்படி இருப்பார் அப்படின்னு. ராமச்சந்திரன் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. அதனால தான் கேட்குறேன். அது அவரும் கூட போகிறாரு. வண்டியை விட்டு இறங்கி 2 பேரும் அப்படியே வண்டி விட்டு இறங்கி நின்றுக்கிறாங்க. செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. கதவை திறந்தா ஃபுல்லாக ஒரு அந்த பேக் டிக்கி ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரே சூட்கேஸு, இந்த ரோலிங் சூட்கேஸு, பைங்க அது இதுன்னு. அந்த அம்மா பார்க்குறாங்க. சும்மா அப்படி பேருக்கு மேலே ஒரு பெட்டி அப்படி திறக்கிறாரு, இது பண்ணுறாரு. சைடில் ஒரு பெட்டி எடுத்து திறக்கிறாங்க. உடனே அவர் ஏதோ அப்படி சைகை காமிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அதோடு அவர் கிளம்பிடுறாரு. பின்னாடி லைனாக வாகனங்கள் அதுவும் கிளம்பிடுது. இது வந்து நீங்கள் பண்ணீங்களான்னா நான் பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லையே 1, 2 பை பார்க்குறீங்க, ஃபுல்லாகவே செக் பண்ணவே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை சார், சாரி சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார், இது பதில் இல்லையே அப்படின்ட்டு. ஏமா செக் பண்ணலன்னு கேட்டால், உடம்பு சரியில்லை சார், இது பதில் இல்லையே. இல்லை சார், நான் 2 நாளாக டியூட்டி பார்த்துட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன் சார், தூக்கமே இல்லை சார். சரிங்க மேடம், இது ஏன் பண்ணல? இல்லை சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார். சரிங்க, பின்னாடி வந்த காருங்கெல்லாம் ஏங்க பண்ணல? அது கூட அப்படியே வரிசையாக போத. சார் எனக்கு சாரி சார், மன்னிச்சிங்க சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார். சரிங்க மேடம், வீட்டில் போய் மாத்திரை போட்டு தூங்குங்க அப்படின்னு அவர் வச்சிடுறாரு. அப்புறம் அவங்க காமிக்கிறாங்க அந்த விஷுவலில், செக் பண்ணும்போது எஸ்ஐயை நோக்கி கை காமிக்கிறது, அவங்க வந்து அப்படியே இது பண்ணுறது. என்ன விஷயம்னா, நம்ம திருப்பி சொல்கிறது, இந்த போலீஸும் சரி, தேர்தல் அதிகாரின்னா யார், ஏதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏதாவது ஒரு இது, அவங்க வந்து குழந்தைகள் நல அலுவலரோ ஏதோ ஒருத்தர் போல், அவங்க சும்மா அப்படியே டியூட்டி பார்த்து இருந்திருப்பாங்க. அவங்க தூக்கி தேர்தல் ரோட்டில் நிறுத்தினோன்னே கூட வேணா சொல்லிடுவாங்க, பார்த்துங்கம்மா எல்லாம் நாளைக்கு இவங்ககிட்ட தான் நம்ம டியூட்டி செய்யணும்னு. அதனால் அவங்க அந்த பயத்தோடு தான் அணுகிறாங்க. ஐயாவா, ஐயோ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த செக்கிங்லாம் வந்து சரியில்லை, எனக்கு என்னென்னு இது போகுது அதுன்னு. அன்றைக்கி இந்த புளியங்குடியில் அந்த எம்எல்ஏவுடைய காரு, இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களில் இது இல்லாமல் அதிகாரிகளை மாற்றம் செய்யணும், அப்போ தான் கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு. எதுவுமே நடக்கலை. அப்படி அது வந்து எப்படி சார், இப்போது ஆளுங்கட்சி வந்து அமைச்சர்களோ இல்லை எம்பிகளோ வந்து போகும்போது ஒருவேளை ஆளுங்கட்சியாக இருக்கிறதால தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை வந்து எல்லாருக்குமே எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படி பண்ணுறாங்க? இப்போ வந்து அதிமுக வந்து ஒருத்தர் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒருத்தர் பஸ்ஸில் ஏறுறாரு. ஏறணுன்னா அதை பால் கொண்டு போகிறவர். பால் அது என்னதுப்பா? பால் ஊற்றிட்டு வரேன் சார். தொற அப்படின்ட்டு பால் கேன் காலி கேனில் விட்டு குச்சியெல்லாம் விட்டு ஆட்டி பார்க்குறாரு. அப்புறம் பஸ்ஸுலலாம் ஏறி செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரெக்டு, தப்புன்னு சொல்லலை. இந்த மாதிரி கண்டிஷன் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இங்கே ஐயாவா என்ன அது துணி தான் வண்டி ஃபுல்லாவா அத்தனை பேக்லேயே துணி எடுத்துகிட்டு போகிறேன். ஆயராசா நீலகிரி விட்டு கிளம்பக்கூடாது முடிவில் போகிறாரா? அப்படியா? சரி 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 அப்பா திறப்பா. ரைட். போங்க ஐயா. பின்னாடி வர வண்டிங்க. நீங்கள் தான் போகிறீங்களா? இது செக் பண்ணிட்டோம்ல, அவ்வளோதான் போங்க அப்படின்னு. இந்த ஏற்பாடு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. 1-2 விஷுவலில் மாட்டினா ஓகே, விஷுவலில் மாட்டாதது அப்போ இந்த போக்கை தான் மாற்றணும்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த பஞ்சாபில் இந்த சுற்றுலா பயணி இன்னும் மற்றவங்க சும்மா கொஞ்சம் 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் 43,000 ரூபா கொண்டு போவார். அவரை பிடிங்கி வச்சுட்டு வண்டியாக திட்டுவார். அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? 50,000 ரூபா தான் கொண்டு போகக்கூடாது, 43,000 ரூபா ஆட்டில் அதிகாரி நீ என்ன வேணா திட்டு. அப்படியே வண்டியில் உட்காந்துருப்பாரு. சார் சொல்லுங்கள் சார், எதுக்கு இது பண்ணுறீங்க? 50,000 ரூபானா ஓகே, 43,000 தான் கொண்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இது இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துன்னு இருப்பார். அப்புறமா தான் பார்ப்பாரு, ஓ கேமராலாம் இருக்குதா அப்படின்ட்டு. அப்புறம் கொடுத்தாம்படா அந்த காசை. அப்போ அவ்வளோ நேரம் அவன் கத்தியிருந்தானே, என்ன கத்தி அவன்? இல்லை சார், நான் பைக்கில் போனேன். நான் ஒரு குட்டி பேக் வச்சுருப்பேன், ஓகேங்களா? ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கீழ்மட்ட அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ரொம்ப அந்த கிளர்க்கு அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பணிக்கு வந்து அமர்த்துறாங்க. போகும்பொழுது ஒரு ஆக்சுவலாக இப்போ புதிதாக சேர்ந்த ஒரு காவலர் போல அவங்க நிறுத்தி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்திருப்பாரு. அப்படி ஸ்ட்ரிக்டாக இல்லை, வீடியோ ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. ஒரு லேடி கான்ஸ்டேபிள் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வீடியோ கேமரா வச்சு நிற்கிறாரு. வீடியோ கேமரா வச்சு நிற்கிற வந்து செய்கிறாரு. சார் நான் ப்ரெஸ்ஸு சார் யாராக இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் நீங்கள் செக் பண்ணீங்க, அதில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா லஞ்ச் பேக் டிஃபன் பாக்ஸ் சார் கழுவுனீங்களா? கழுவி லஞ்ச் பேக் மட்டும் இருந்துச்சு, இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சொன்னேங்க சார் நல்லா பணியை சிறப்பாக செய்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிரிச்சாங்க. நாங்களும் யாராக இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னேன். சார் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம், பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அப்போ நீங்கள் 2 கோடி கொண்டு போய் தான் முடிஞ்சிருக்கோம். சார் காரில் போனால் பரவாயில்ல, அப்படிலாம் கணக்கு இல்லை. நீங்கள் கொண்டு போகிறவங்க எப்படி வேணாலும் கொண்டு போவாங்க. நான் எட்டு போது ஒரு பெரிய பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. என் பேக் தெரியுங்களா, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் அதில் வைக்கலாம், அதே திறந்து பார்க்குறாங்க. இல்லை பரவாயில்ல, அவங்களுக்கு என்னென்னா கணக்கு காட்டணும். இத்தனை வண்டி சில இடங்கள்ல மடக்குறாங்க, சில இடங்கள்ல ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்றது தான் இது. எல்லா இடத்துலையும் மடக்குனா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இவர் காரு வேட்பாளரா, இத்தனைக்கும் வேட்பாளர் அவர் அமைச்சர் வேறு. காரில் அவ்வளோ பை, ஒரு பை 2 பை இருந்து இல்லாத கூட அவ்வளோ பைங்கிறது திறக்கும் போதே தெரியுது. அதெல்லாம் கூட செக் பண்ணாமல் அனுப்பி வைக்கிறோன்றது விஷுவலாக மாட்டுறாங்கல்ல, அது வந்து பெரிய சிக்கலாக. அந்த அம்மா கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. அவங்க சொல்லிருப்பாங்க, எம்பி வந்தீங்க செக் பண்ணாதீங்க அப்படின்னு இருப்பாங்க. செக் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஏதோ அப்புறமா காமிக்கிறாங்க அந்த விஷுவலில். அவர் ஏதோ சொல்கிறாரு எஸ்ஐ கிட்ட, உடனே எஸ்ஐ இது பண்ணிட்டு பேசிட்டு உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அதுதான் சிக்கல். சரிங்க சார், வேற என்ன நடந்துச்சு சுவாரஸ்யமான? அதான் அந்த மக்களை சந்திக்காமையே கதை ஓட்டிகிட்டு இருக்கிற எம்பிக்கள் வந்து இந்த தேர்தல் டைமில் தான் மக்கள் வச்சு செய்வாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி தயாநிதி மாறன் இடத்துல போயிட்டு ஜாலியாக அப்படி இப்படி இருக்காரு. வழக்கமாக அவர் லாங்கில் நின்றுன்னு இந்த ஏதாவது பொருளுங்கன்னு கொடுக்கும்போது ஜனங்க வாங்குறது செட் பண்ணி வரோங்க. அதுன்னா ஐயா மகராசனாக இருக்கணும், வெள்ளையா எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் இது ஓட்டு கேட்குற நேரம்ல, என்ன செஞ்ச வீடு என்ன ஆச்சு வீடு இவர் நான் வந்து இது பண்ண வழக்கமாக அப்படி இப்படின்றாரு. என்ன ஓட்டு கேட்க ஜனங்க அது பேசும் தெரியுமா அந்த டைம்ல தான். அதுவும் வந்து ஓட்டு கேட்க மாட்டோம் வந்துட்டானுங்க கரெக்டான. அவன் நம்ம லோக்கல் ஏரியாக்கெல்லாம் போயிட்டான் வச்சுங்க, அவங்க வந்து முன்னாடியே திட்டுவாங்க. கவலையப்படாம. ஆமா, 5 வருஷமா நீ அவதியில் இருக்காங்க, 5 வருஷமா நீ ஓட்டை வாங்கிட்டு ஜாலியா இருக்கிற, ஒரு நாள் திட்டுவாங்க, என்ன கெட்டு போகுது? 5 வருஷத்துடைய மனத்தாங்களை தானே அவங்க கொட்டுறாங்க. வீடு இடிஞ்சு மேல்கூரை இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது, எப்போ போய் பார்த்தாலும் யாரையும் பார்க்க முடியாது. எம்பி நிதின்னு ஒரு இது இருக்குது, இல்லை ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, அதை எதாவது கட்டி கொடுக்கணும், எதுவுமே பண்ணுறதில்ல. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் அப்படியே வந்துடுன்னா அப்போ கேட்குறாங்க. இவர் இப்படி பேசினுக்கிறாரு, அவ்வளோதான். என்ன நீ என்ன அப்படின்றாரு, நான் உனக்கு இது பண்ணிட்டு தான் வரேன்னா அப்படி. ஆமாம், ஆனால் அந்த விஷயம் போட்டு விடுவோம் கண்டிப்பாக. ஒன்று சிட்டர்ஸ் பார்க்குறாரு, அண்ணா அண்ணன் தேர்தல் அண்ணா எல்லாம் பார்த்துன்னுக்குறான், எடுத்துன்னுக்குறாங்கண்ணா, வீடியோ எடுக்குதுன்னா அப்புறமா அவர் இயல்புக்கு வராரு.
இந்த மாதிரி பல இடங்கள்ல சார் நடந்தது. இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க. அவரு நம்ம அந்த வெள்ள டைம்ல நம்ம எழும்பூர் எழும்பூர் எம்எல்ஏ சார் நம்ம பரந்தாமன் பரந்தாமன் ஆமா திட்டினாங்களா? திட்டினாங்கல்ல. அவர் வாட்டில் கம்முன்னு போயிட்டு கம்முனு ஆமா ஆமாப்பா என்ன தலைவரே இப்பதான் உங்களுக்கு கண்ணு தொதி பார்க்கணும். ஆமா ஆமாப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனார். அந்த மாதிரி கடந்து போயிருக்கலாம். அந்த மாதிரி திட்டினா அதை எடுத்து வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு எதிராகவே அமையும். அது வந்து தயாநிதி மாறன் ஆக்சுவலா அவர் அமைதியா தானே சார் இருப்பாரு. அவ்வளவு கோவப்பட மாட்டாரு தயாநிதி மாறன். அவர் அவங்களுக்கு விலைக்கு சொல்றாரு. ம். இப்ப மட்டும் வரீங்க ஓட்டு கேட்க வரீங்கன்னா அவர் பொறுமை இழந்துடுறாரு. ம். பொறுமை இழக்க அவருக்கு ஒன்றும் சும்மா ஓட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அவரு. இன்னும் நல்லா இருந்திருக்கும் கவுண்டமணி படம் மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு, நம்ம இவரு யாரு வாய்த்துடுக்கு துரைமுருகனுடைய பையன், அவர் மினி ஜூனியர் வாய்த்துடுக்குல அவரு, அவரு அது தொட்டு தொடரும் பாரம்பரியம் அப்படியே வரும் பாரு. அது டிஎன்ஏ இல்ல. ஆமா. திமுக டிஎன்ஏ ஒன்று இருக்குது. திமுகல இந்த டிஎன்ஏ ஸ்பெஷல் டிஎன்ஏ இது. ஐயா ஐடி ரெய்டாம ஐடி ரெய்டாம என்ன ஐடி ஐயா ஐடி ரெய்டுன்னு சொன்னாங்க. உங்க கருத்து ஏன் கருத்தா? ஆமாங்க ஐயா நீங்க தானே ஐயா திமுக பொதுச் செயலாளர். அதுக்கே இல்லை ஐயா ஐடி ரெய்டு. அப்போ ஐயா எங்க ஐயா அமைச்சு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. வண்டி எடுப்பா. இவ்வளோ நேரம் கேட்டு ஐயா அமலாக்கத்துறை ரெய்டா? அமலாக்கத்துறை ஆமாம் அந்த ரெய்டு ஐயா இருக்கட்டும் ஐயா அதை பற்றி உங்கள் கருத்து நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. வண்டி எடுப்பா. ஆனா துரைமுருகன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ரொம்ப இயல்பா சந்திப்பாரு. என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவாரு. அவர் அவர் பிரஸ் மீட் கொடுத்தாவே வந்து செய்தியாளரும் கேள்வி கேட்பாங்க. ஜாலியா பேசுற மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. செட்டப் செல்லப்பாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஐயா நீங்க பார்க்கும்போது கலைஞர் ஐயாவையும் ஸ்டாலின் ஐயா யாரு உங்களுக்கு இதுவா தெரியுது? தம்பி வந்து நல்ல இது அப்படி அந்த மாதிரி செட்டப் செல்லப்பாக்கள் கேள்விக்கு பேச சொல்லுவாரு. கொஞ்சம் மாத்தி ஐயா அந்த மேகதாட்டு அணை சம்பந்தமா நீங்க என்ன பண்ணாது மேகதாட்டு அப்படின்னு. ஐயா அந்த மேகதாட்டு அணை கட்டுறாங்க நீங்க அப்ஜெக்ஷன் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அதனால அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த ஆட்டிடியூடு ஒரு 2-3 பேருக்கு இருக்குது. சில பேர் இருக்காங்க. இப்போ கனிமொழிகிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. அது பண்ணுவாங்க. தயாநிதி மாறன் கூட சொல்லுவார். அவர் இன்னைக்கு இதாகிட்டார் ஏதோ. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன எல்லாம் பலனுங்கிறீங்க பரவாயில்லையா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறீங்க அது போட்டு என் ஓட்டு கேட்க வந்தால் ஓட்டை கேளுங்க, சாதனையை சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள். இல்லாட்டி இப்போ நம்ம இவர் சின்னவர்லாம் பேசுகிறாரு உரிமை தொகை பார்த்தீங்கன்னா உரிமை தொகை இதுக்காக 1000 பெண்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. மாதம் 1000 ரூபான்றது வந்து பெரிய தொகை. அப்படி லைட்டாக அப்படி கட் பண்ணி பேசிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி பேசணும். பலனுங்கிறீங்க எவன் வீட்டுக்காரன்னு அடிக்கலை, வேற லெவலாம் போட்டிருக்கீங்க 1000 ரூபா வந்துச்சா அப்படின்னா எப்படி? அவங்க கொடுக்குற காசுல தான் மேக்கப் பண்ணிட்டு நம்ம சுத்திட்டு இருக்கிறோமா? அப்ப பார்த்தா எப்படி தோணும்? 4 அடி அடிக்கணும் போல தானே தோணும். சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு பாஜக ஐடிவிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா லேடிகிட்டையும் கொண்டு போய் அப்படி காமிக்குது. அதுங்க பார்க்க அப்படியே ஏறுது. 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் அதில் தான் மேக்கப் போடுறோமா? நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், அவர் போட்டு நான் 2 போடுறேன், ஓகேவா? இதெல்லாம் பார்த்தா விரட்டி அடிக்க தோணுதுன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஒரு அம்மா இதுக்கு நான் கக்கூஸ் கழுவி பணம் சம்பாதிச்சு போய்ட்டேன், இவங்க நான் 1000 ரூபா கொடுத்து எனக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு. ஒரு அம்மா நான் மஞ்சள் சின்ன பிறந்ததுலேருந்து மஞ்சள் பூசி குளிச்சுட்டு தான் இது பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் வாங்கி நான் கேடு கட்டதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசுறது 1000 விஷயம் இருக்குது. இவங்க பார்த்தீங்களா இவங்க மனமுதிர்ச்சி எப்படி இருக்குதுன்னு. பெண்கள்னால இப்படி தான் பேசணுன்றதுனா என்னங்க இது? ஓட்டு போடணுன்ற எங்களுக்கு அந்த இது எங்களுக்கு வேண்டாங்க. அவர் யாருங்க அவர் சொல்றதுக்கு? அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு போய் கொடுக்க சொல்லுங்க. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் பள்ளிவாசலுக்குள்ளே பூண்டுக்கிறாங்க. பாய்ங்களா என்னடா இது, நம்ம தான் நோன்பு வச்சு தொழு வந்தோம்னா இது யார் அப்படின்னு பார்த்தா, பாய் நாங்கள் உங்களுக்கு காவலர். யார் எந்த கட்சி? திமுக தான். ஓகே சொல்லிட்டு நோட்டீஸ் மேடையிலும் சொல்றீங்களாப்பா, எங்க பார்த்தாலும் நீங்க சொல்லுங்கிறீங்க. இப்போ வந்து இங்க சொல்லி தான் தெரியணும் சமுதாய காவலர் அப்படின்னு மண்ணடியில் ஒரு இதில் பூந்துட்டு அது வந்து தேர்தல் விதி மீறல்னு ஏடிஎம்கே சார்பில் புகார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்ட்டு. நீங்கள் ஏதோ கையில் பெருசாக பட்டியல் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய பட்டியல் சார். எந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியல். அதான் பார்த்துட்டு இருக்கேன். இதை வந்து தனி ஷோவே பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு பண்ணிட்டோம். இன்னும் அந்த தேர்தல் நெருங்க வந்து கொஞ்சம் கொடூரமாக மாறிட்டு போவோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டு மாறும்ல தொகுதிக்கு. ஸோ அப்போ நம்ம பண்ணலாம்.
சார், ராமநாதபுரம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நவாஸ்கனி அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாக சொல்றாங்க. அது அந்த தொகுதியில வந்து நவாஸ்கனி அவர்களுக்கு வந்து யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நவாஸ்கனி அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல? என்ன காரணம்? நவாஸ்கனி அங்கே எம்பியா நான் அடிக்கடி சொல்லுவேன், வாங்கிட்டாரு அந்த தொகுதியை அப்படின்னு. ம். வாங்கினாரு, நின்னாரு, போயிட்டாரு. எனக்கு என்னன்னு திரும்பி கூட பார்க்கறதில்ல. ம். இதில் என்ன கோவம்னா, திமுககாரங்க எம்பி ஆச்சே ம். அப்படின்ட்டு போய் இது பண்ணால் அவங்களையும் கண்டுக்கிறதில்ல. ரொம்ப இது ஏன்னா அவர் மேலே வரைக்கும் பழக்கம். ம். அதனால் நீ என்ன எனக்கு அப்படின்ற மாதிரி இது. ப்ளஸ்ஸு ஊருக்குள்ளே யாரையும் இவர் யாருன்னு தெரியாது. ம். அந்த அளவுக்கு இது. ஏடிஎம்ஏ கரெக்டாக எதிர்பார்த்துருந்தாங்க, நல்ல வேட்பாளர் போடலான்னு. அங்கேயும் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவரை கொண்டு வந்து போட்டாங்க. அன்வர் ராஜா போட வேண்டியது, ம். போடாதனால பிரச்சனை. இன்னொரு பக்கம் தொகுதியில் இருக்கிற அமைச்சர், மாவட்ட செயலாளர், இவங்க யாருக்குமே அவரை பிடிக்கல. ம். அவங்க எல்லாமே இவருக்கு எதிராக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை தோக்கடிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு அங்கே ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பார்ட்டு. அவருடைய சொத்து மதிப்பாக சொல்லியிருக்காரு, 3 மடங்கு ஏறிட்டு இருக்கு. நல்லா நவாஸ்கனி அவர்கள். உழைச்சிருக்காரு. ம். 5 வருஷம் ஏன் அவரு தொகுதி பக்கம் வரலாம்? அதான் காரணம். ஆ? அவர் உழைத்து ஆ. கொண்டிருந்தார், அதனால தான் தொகுதி பக்கம் உழைத்து வரல. சொத்தை 3 மடங்கு ஆக்கியிருக்காரு. அதனால வர முடியல தொகுதிக்கு. ம். அதாவது இப்ப நான் 36 கோடி ரூபா 2019ல், ம். 36.46 கோடி ம். 2019ல், ம். இப்போ 102 கோடி. கிட்டத்தட்ட 3 மடங்குனா 108 கோடி வரும். இது 102 கோடி, 6 கோடி கம்மியாகுது. ம். தேர்தல் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா அது சரி பண்ணிட்டு இருப்பாரு. தேர்தலை நெருக்கத்தில் போட்டதுனால இப்போ வந்து பிரச்சனை. இவர் ஒரு பார்ட்டு. அவரு எதிர்த்து போட்டிடுறாரு ம். வெற்றி வேட்பாளர் ஓபிஎஸ். ஆமா. அந்த அதிமுக ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு. ஆ? அதிமுக உரிமை மீட்பு குழு. அதான் மகளிர் உரிமை தொகைன்ற மாதிரி எல்லாம் உரிமைன்னா வருது. என்ன பிரச்சனைனா, ம். அவருக்கு எதிர் போட்டிட்ட 5 ஓபிஎஸ்லையும் ஆள காணுமா, எல்லாம் அப்ஸ்காண்டிங். ஐயையோ. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அதோட அப்ஸ்காண்டிங். இனிமேல் தான் இருக்குது அவங்களுக்கு. அதில் பட்டியலில் பேர் வந்துட போகுது. ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம். ஆக்சுவலா இந்த மாதிரி சுயேட்சையை போட்டுடுறாங்களா, அவங்களோட பேர்லாம் கீழே வரும்ல? ஆமாம், கீழே வரும். கட்சிகள், கட்சி பெரிய தேசிய கட்சி, இந்த கட்சியெல்லாம் வரும். தேசிய கட்சி, மாநில கட்சி, வரும். அதுக்கப்புறம் சுயேட்சைகள். சுயேட்சைகள் வந்துடும். சுயேட்சையில் எந்த சுயேட்சை? ஓ பன்னீர்செல்வமா? ஓ பன்னீர்செல்வம். இவர் ஓ பன்னீர்செல்வம்ல இவர். பன்னீர்செல்வம் எந்த பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கும் அதை பார்த்து அதை பார்ப்பான். பன்னீர்செல்வம்ப்பா குத்து, இது கீழே இதோ ஒரு பன்னீர்செல்வம் சரி, அதிகம் குத்து. அது கீழே இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் குத்துன்னு அந்த படத்தில் சொல்லணும். ஏனி சின்னது ஒரு குத்து, இதுக்கு ஒரு குத்து. இப்போ கேட்டார் ஓபிஎஸ் வச்சு, அண்ணா 6 இடத்துல நிற்கிறல்ல நீ, 6 குத்து குத்திட்டு வந்துட்டேண்ணே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால் ரொம்ப வருத்தத்தில், அவர் தான் வருத்தத்தில் இருக்கிற தான். ஏசி சண்முகமா, அங்கே ஒரு 4 ஏசி சண்முகமா, நம்ம கிருஷ்ணசாமி அவருக்கு ஒரு 4-5 கிருஷ்ணசாமி. தெரிஞ்சு இது பண்ணவங்க வந்து ஏற்கனவே வந்து பேர்ல மாற்றி வச்சிருப்பாங்க போல. இனிமேல் வந்து சண்முகன். உன் பேர்னா டேவிட், இனிமேல் நீ திராவிட். உன் பேர் சங்கிலி, இனிமேல் நீ கங்குலி. அந்த மாதிரி. ஆனால் அவர் எல்லாருக்கும் ஓ இருக்கணும், அது அந்த இது இருக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணசாமி, ஆனால் கிருஷ்ணசாமி ரெட்டையில் நிற்கிறாரு. அது ப்ளஸ் சார். அது ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா அங்கே மற்ற ஓட்டுகள் இதெல்லாம் சின்ன தாண்டி உங்களுக்கு வந்து பெயர் பட்டியலில் முன்னாடி வந்துடும். உங்களுக்கு சின்ன இருக்குல்ல, எந்த கிருஷ்ணசாமிக்கு நேராக வந்து இரட்டையில் இருக்கோ அங்கே வாக்களிப்பாங்க. அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. எல்லா கிருஷ்ணசாமியும் கீழே இருப்பாங்க, இவர் மட்டும் தான் மேலே இருப்பார். ஆனால் ரெட்டையில் வேறு இருக்குமா, அந்த பிரச்சனை இல்லை. இதில் ஓபிஎஸ் உடைய சொத்து மதிப்பு நம்புங்க 9 கோடி தான். ஓபிஎஸ் அவர்களின் சொத்து மதிப்பு 9 கோடி. 9 கோடி தான் நம்புங்க. எந்த ஓபிஎஸ்ன்னு கேட்காதீங்க, மெயின் ஓபிஎஸ். மற்ற ஓபிஎஸ்லாம் தலை ஓபிஎஸ்ல எந்த ஓபிஎஸ்? இது மெயின் ஓபிஎஸ் 9 கோடி. மற்ற ஓபிஎஸ்லாம் தலைகாஞ்ச ஓபிஎஸ். அதுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க விட துட்டு இருக்காது. ஒரு ஓபிஎஸ் வந்தார, என்னங்க செய்வீங்க? செய்வாங்க. என்னங்க செய்வீங்க? செய்வாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்னங்க? ஏங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஒச்சா தேவருங்க. செய்வீங்க? செய்வங்க. ஓடியே போயிட்டாரு. ஒருத்தர் நான் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் விவசாயிங்க அப்படின்னு ஒருத்தர். மற்ற 3 பேர்கிட்ட பேட்டி எடுத்தாங்களான்னு தெரில. அந்த 3 பேர் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆமாம். அதனால் சில பேர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த அப்ஸ்காண்ட் ஆனது எதனால் ஆனாங்கன்னு தெரில. அதனால் ஓபிஎஸ் உடைய சொத்து மதிப்பு 9 கோடி. சரி, இங்கே நம்ம அதெல்லாம் பார்ப்போம், ஒவ்வொரு தடவையும் பார்ப்போம், ஒவ்வொரு தொகுதி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இவருடைய இங்கே மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொத்து மதிப்பு வந்து கையில் வந்து 69 லட்ச ரூபா வச்சுக்கிறாரு. ஓகே. பேங்க்ல சார்? பேங்க்ல அதாங்க, பேங்க்ல தான் கையிலனா இப்படி கையில் வச்சுருக்காரு. இல்லை, நான் கேஷாக வச்சுருக்கேன். கை இருப்பு வந்து 69 லட்சம். அப்புறம் வந்து ஒரே ஒரு டயோட்டா காரு, பழைய டயோட்டா,
பாவம் முன்னெல்லாம் வந்து மாருதி 800 வச்சுருந்தாரு. இப்போ கொஞ்சம் முன்னாடி டொயோட்டா 2016 மாடல் வண்டி வச்சுக்கிறாரு. அதனால் அது அவங்க மனைவி பேரில் இருக்கிற அசையும் சொத்து வந்து 2,79,00,000. ஓகே. இவர் பேரில் இருக்கிறது 7,81,00,000. அசையா சொத்துக்கள்? அசையா சொத்து வந்து மனைவி பேரில் 4,73,00,000. இவர்கிட்ட இருக்கிற அசையா சொத்து 59,000 ஏதோ இருக்குது. என்னன்னு தெரில. மொத்தம் வந்து 4,52,86,000 அசையும் அசையா சொத்துக்கள். இது இன்னொரு பக்கம் தலை காஞ்ச பார்த்தசாரதி பாவம். அவர் அந்த காலத்துலேருந்தே உண்மையிலே சொல்லலாம் இவருடைய விஜயகாந்தோடைய நல்ல விசுவாசினா இவர். அசையாமல் அவர் கூடயே இருந்தார். அவருடைய சொத்து மதிப்பு மொத்தம் சொத்தே அசையும் அசையா எல்லாம் சேர்த்து 1 கோடிக்குள்ள. ஒரே ஒரு மகேந்திரா XU ஒன்று வச்சுருக்காராம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதோட அதை கட்சியில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிஜேபியில் வினோஜ் பி செல்வம். ஆமாம், கோடீஸ்வர வேட்பாளர். பல தடவை சொத்தை விற்று கட்சியில் நின்று செலவழிச்சே தானார். இப்போ அவருடைய அசைய சொத்து வந்து 16 கோடி, அசையா சொத்து 15 கோடி, மொத்தம் 31 கோடி. 3 கார் வச்சுக்கிறாரு. ஒன்று பென்ஸு 85 லட்சத்தில், ஒரு ஸ்கோடா 42 லட்சம், ஒரு ஃபார்ச்சுனர் 45 லட்சம். இது இவருடைய இது. அதனால் அங்கே தலை காய்ந்த வேட்பாளர் பார்த்தசாரதி ப்ளஸ் வலுவான வேட்பாளர்கள் 2 பேர் நிற்கிறாங்க. யாருக்கு வெற்றி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்க சார், பொறுத்தந்து பார்க்கலாம். யாருக்கு சார் இதில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது? இப்போ தானிய மகன் அவரோட வந்து தொகுதிக்கு போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை வந்து கேட்கக்கூட அவருக்கு வந்து நேரம் இல்லை. அவங்க பொறுமையாக பதில் சொல்லிட்டுருக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தசாரதி அவர்கள் வந்து அந்த முரசில் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து வினோஜ் பி செல்வம் நிற்கிறாரு. தயாநிதி மாறன் சிட்டிங் MP அவர். இந்த எதிர்ப்பு வந்து வாக்குகளாக வந்து பார்த்தசாரதி அவர்களுக்கு மாறுமா, இல்லை வந்து வினோத் செல்வத்துக்கு மாறுமா? 2 பேருக்கும் மாறாது. தயாநிதி மாறன் அவர்களுக்கும் போகும். தயாநிதி மாறன் இருக்கும். அவர் ஒரு தடவை 2014 சொன்னார், மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது, நான் ஜெயிச்சிருவேன், மற்றவங்க தான் என்ன கதைன்னு தெரியாதுன்னாரு. அவரும் தோத்துட்டார் 2014. அதனால் அந்த மாதிரி நிலைமை வருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா முன்னணியில் பார்த்தா இவர் தான் இருக்கிறாரு. ஆமாம், அவர் பரிச்சயமான முகம், சிட்டிங் MP. தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு வந்து அந்த பலம், பிரச்சார பலம், மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிற இது அந்த மாதிரிலாம். வினோத் செல்வம்னா அந்த துறைமுகம் தொகுதியில் மட்டும் ஓரளவுக்கு இது, அதை தாண்டி மற்ற தொகுதிகளில் எந்த அளவுக்கு இதுன்றது இருக்குது. பிஜேபி என்ன தான் பண்ணாலும் எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்? 2 லட்சம் 3 லட்சம் அதுதான். 2 லட்சம் வாங்கினாலும் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தசாரதி தொகுதிக்கு புதியவர், ஒரே இந்த விருகம்பாக்கத்தில் நின்றவர்னு நினைக்கிறேன். விருகம்பாக்கம் தொகுதி MLA அந்த 2011. அதனால் அவரும் வந்து பெருசாக பண்ண முடியாது. இவங்க இதுக்குன்னே பிறந்தவங்க. கூடவே திமுக சொல்கிறேன், தயாநிதி மாறன் கூடவே போர்படை தளபதி சேகர் பாபுங்கிறாரு. அவர் எல்லாரையும் மடிச்சு பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவார். அவர் இதுக்குன்னே தயாரான மாடல் இது. அதனால் ஒரு டமி வேட்பாளருக்கு போய் 2 ஹவர் சண்டை. நானும் ஏதோ வட சென்னை வேட்பாளருக்காக சண்டை யாருக்கு அடுக்கிற சமைக்கும் அவர் மனோவுக்கும் ராயபுரம் மனோவுக்கும் தான் ஏதோ சண்டை. தேர்தல் காலத்தில் மோதல் இல்லாமல் வேட்புமனு தாக்கல் எப்படியாதுன்னு சொல்லிட்டு நித்ரா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அவரை வேற இது பண்ணுற, அவர் வேற பயன்ட்டாரு. இங்கே டான்றப்பறம் இங்கே எதிரில் டா வந்துட போகுதுன்னு எல்லா சண்டையும் முடிஞ்சு மறுநாள் பார்த்தா அமைதியாக அவர் போய் கொடுத்துனுக்கிறாரு. அப்போ யாருக்குள்ள அவங்கன்னு கேட்டால் டம்மி வேட்பாளர். டம்மிக்கு அவ்வளோ இது ஏதோ ராசி பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அன்றைக்கி வம்புகளுக்குன்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நம்ம இந்த மாதிரி தேர்தல் திருவிழாவில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொகுதியை பற்றி விரிவாக பேசலாம். இன்றைக்கி வந்து மத்திய சென்னை பேசணும். அடுத்து நம்ம வந்து இன்னும் ராமநாதபுரமும் பேசிட்டோம். ராமநாதபுரமும் பேசிட்டோம். தேர்தல் நேரத்தில் வந்து இல்லை ஜாஸ்தி ஆகிடும், 4 தொகுதி அந்த மாதிரிலாம். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம ரொம்ப நன்றி. தேர்தல் திருவிழாவில் வந்து இன்னும் பல விஷயங்கள் குறித்து பேசலாம்.